ஏன்பா பிக் பாஸ், உங்களுக்கே இது வந்து நியாயமா? நீங்கள் தான் இந்த உலகத்திலேயே ஒஸ்டான கேரக்டர்ஸை சூஸ் பண்ணி ஒரு 21 பேரை சூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கண்டஸ்டண்ட்டாக கொண்டு வந்துட்டீங்க. மக்கள் காரி காரி துப்புனாங்க, இது என்னையா கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு இவ்வளோ கேவலமாக இருக்குது, இந்த ஷோ எவ்வளோ பெரிய பேர் எடுத்திருக்கு அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் நீங்கள் வந்து இந்த ஷோவை நடத்தி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து ஒரு டாப் 6ன்னு ஒரு 6 பேரை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. எல்லாம் செலக்ட் ஆயாச்சு, வின்னர் யார் ரன்னர் யார் எல்லாத்தையுமே தேர்வு செஞ்சு வச்சிட்டிங்க. சரி, ஏதோ ஒன்று இவங்க வந்து நல்லவங்க கெட்டவங்க அதெல்லாம் தாண்டி நீங்கள் உங்கள் சேனலில் கொண்டு வந்திருக்கிற கண்டஸ்டன்ட், நீங்கள் நடத்துகிற ஷோ டாப் 6ஆக இருக்கக்கூடிய ஆட்களை மாண்பை குறைக்காமல் வந்து நீங்கள் பண்ணலாம்ல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வாரம் முழுக்க எக்ஸ் கண்டஸ்டன்ஸை வர வச்சு அவனுங்க ஆல்ரெடி வயிற்றுச்சல்லையும் வன்மத்துலையும் தான் வீட்டுக்குள்ளே வரானுங்க. அவங்களுக்கு இல்லாத போல் அதை டாஸ்க் எல்லாம் கொடுத்து மேலும் மேலே நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்க, இந்த டாப் 6ல் இருக்கக்கூடிய ஆட்களை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே ஏன்? ஏற்கனவே நேற்றுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாப்புல, இந்த டாப் 6ல் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இங்கே வர்றதுக்கு தகுதியே இல்லை, அந்த இடத்துல நான் தான் இருந்திருக்கணும். அந்த டாஸ்க் வைக்காமையே வந்தவங்கெல்லாம் அதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வியானாலாம் வந்து ரொம்ப ஓவராக, நீ வந்து சாண்ட்ரா கிட்ட பேசுனதை கூட நான் மன்னிச்சிருவேன், விக்கல்ஸ் கிட்ட பேசுனதை கூட நான் மன்னிச்சிருவேன். ஏன்னா சாண்ட்ரா வந்து ஒரு நடிப்பு அரைக்கி, விக்கல்ஸ் வந்து ஒரு வக்கரை பிடிச்சவன், அது வந்து நமக்கு தெரியும். சபரிக்கிட்ட போய் நீ வந்து மிச்சர் திங்கிறான்னு சொன்ன, அது நீ சொன்ன பற்றியா, அதை தான் என்னால் ஏற்றுக்கவே முடியலை. நேற்றுக்கு இந்த அம்மா வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லேயே இந்த அம்மா தான் ஓவராக துள்ளிக்கிட்டு இருக்காங்க. சரியா? இன்னொரு பக்கம் திவாகர் வந்து ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காப்புல, சபரிக்கு ஓட்டை போடுங்க, திவ்யாவுக்கு ஓட்டை போடுங்க. ஐயா ராசா, நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா அறியா, உனக்கு வினோத்து மேலே காண்டு இருக்குன்றது நல்லாவே தெரியும். அதுக்குன்ட்டு நீ இந்த மாதிரிலாம் போயிட்டு ஓட் கேம்பெயின்லாம் பண்ணக்கூடாது. அது தெரிஞ்சு தான் பண்ணுறானா இந்த ஆள், தெரியாமல் பண்ணுறானா? பிக் பாஸும் அமைதியாக இருக்காப்புல. ஸோ இது ஒரு பக்கம். நேற்றுக்கு ஒரு டாஸ்க், அந்த டாஸ்கில் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க மேலே வந்து வன்மத்தை கொட்டிட்டாங்க. அதுக்கு பதிலடி வந்து கொடுத்துருந்தாப்புல சபரி, சூப்பராக இருந்துச்சு. வியானாவுக்கு ஓவராக பேசுகிற, மிச்சர் திங்கிறன்னு சொல்லல, முடிஞ்சால் என்னை பீட் பண்ணி காட்டு அப்படின்னு சொன்னாப்புல. வியானாவை வந்து புலக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வியானா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, புலக ஆரம்பிச்சிட்டாங்க. சபரி ஒரு பக்கம் புலக ஆரம்பிச்சிட்டாப்புல, விக்கல்ஸ்லாம் புலக ஆரம்பிச்சிட்டாப்புல. இந்த சாண்ட்ரா மட்டும்தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே மேடம்னால பேச முடியல, ஏன்னா எல்லாமே வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சா, ஒன்றுமே பேச முடியல. இன்றைக்கி ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாப்புல. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் இருக்காங்களே அந்த ஃபைனலிஸ்ட் 6 பேர், இந்த 6 பேரும் வந்திருக்கக்கூடிய எக்ஸ் கண்டஸ்டண்ட்டுக்கு இந்த வீட்டை சுற்றி காட்டணும். இந்த வீட்டை வந்து சுற்றி காட்டணும். சுற்றி காட்டும் பொழுது இங்கே என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, இப்போ பாத்ரூம் ஏரியாவில் என்ன நடந்துச்சு, ஃபேவரட்டான சம்பவங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய நினைவுகள். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிபி கிரியேஷன் டீம் வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வெக்னா அவனுடைய உலகத்தில் நினைவுகள் எல்லாம் சேகரித்து வச்சுருப்பான். ஒவ்வொரு இடத்துல இந்த இடத்துல என்ன நடந்துச்சு, இந்த இடத்துல என்ன நடந்துச்சு, எல்லாருடைய நினைவுகளும் அங்கே இருக்கும். அந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நினைவுகளை வந்து இவங்க சொல்லணுமா, இங்கெல்லாம் என்ன நடந்துச்சு. இப்போ ஸ்விம்மிங் பூல் கிட்டே போனால் திவாகர் வந்து படுத்து இருந்தது, வினோத் வந்து கரை ஒதுங்கி இருக்குன்னு சொல்லி பாடி ஷேமிங் பண்ணது, இந்த மாதிரியான சம்பவங்கள் அங்கங்கே இருக்கும் இல்லையா, அதெல்லாமே சொல்லணும். இந்த டாஸ்க் வந்து எங்கே நடக்குதுன்னா, இவங்க ஒரு ப்ராங்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கெமியை வச்சுக்கிட்டு, அதுக்கு நடுவில் இந்த டாஸ்க் நடக்குது. ஓகேவா? எதுக்கு இந்த டாஸ்க்குன்னு எனக்கு சீரியஸாக புரியலை. இப்போது இருக்கக்கூடிய 6 பேரும் அங்கங்கே நடந்த பாசிட்டிவான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சபரிலாம் வந்து விஜய் சேதுபதி வந்தார், இங்கே நின்னார், இந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்வீட் மெமரிஸ் வந்து இருக்குது, அதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்த கண்டஸ்டன்ட் வந்து அவங்களுக்கு என்ன நடந்துச்சோ, நெகட்டிவாக என்ன நடந்துச்சோ அதை வந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் நீங்கள் 2 ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க. ரம்யா அவர்கள் நேராக சூப்பர் டீலக்ஸ் பாத்ரூம்குள்ளே போகிறாங்க, போயிட்டு வந்து அந்த இந்த இடத்துல ஒரு மறக்க முடியாத சம்பவம். ஏன்னா நேற்றே சொல்லிட்டாங்க, அவங்க திவ்யா கிட்டலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஏன்னா வந்து பின்னாடி வந்து சாண்ட்ரா அந்த மாதிரி பேசியிருக்காங்க, அப்படி பேசிட்டு இந்த மாதிரி வந்து நேற்றுக்கு வந்து நான் வந்தவொடனே நீ அழுவுற, அப்போ எது உண்மை, அது உண்மையா இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எஸ், சேச்சி பண்ணுறது எல்லாமே ஒரு ட்ராமா தான், மாற்றுக்கிறதே கிடையாது. ரம்யா அவர்கள் வந்து போயிட்டு இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு, சாண்ட்ராவும் பார்வதியும் இங்கே தான் உட்காந்துக்கிட்டு, சாண்ட்ரா பார்வதி கிட்ட சொல்கிறாங்க, ரம்யா ஒரு சரியான பாம்பு, அவளை நம்பவே கூடாது. அது கரெக்டு தான்.
அது வந்து நான் மறுக்க மாட்டேன், அது கரெக்டு தான். ரம்யா வந்து ஒரு விஷப்பாம்பு தான். ஏன்னா எப்போ யாரை குத்தும் யாரை கொத்துனே தெரியாது, பால் ஊற்றணுன்னே கொத்திட்டு போயிடும், அந்த மாதிரியான ஒரு விஷப்பாம்பு தான். ஸோ அது வந்து சாண்ட்ரா சொன்னதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் எங்கே மிஸ்டேக் அப்படின்னா, சாண்ட்ரா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம், நீங்கள் இப்படி பின்னாடி பேசிட்டு முன்னாடி ஒரு ஆக்டிங்கை போடுறீங்க தெரியுமா. இப்போ திவ்யா பின்னாடி கேவலமாக பேசிட்டு திவ்யாவுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிங்கை போடுறீங்க தெரியுமா, அங்கே தான் நீங்கள் நடிக்கிறீங்கன்றதை எல்லாரும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ ரம்யா வந்து ஒரு விஷப்பாம்பு ஒரு பாம்புன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, எதுக்கு ரம்யா போகும்போது உங்களுக்கு அப்படி ஒரு அழுகை? இதை தான் ரம்யா கேட்குறாங்க. கரெக்டு தான். எதுக்குமா நீ அவ்வளோ அழுகுற அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் நடக்குது, இப்போ லைவில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்ட பிறகு ரெண்டாவது ப்ரோமோவில் ரம்யாவும் சாண்ட்ராவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, நீ வந்து என்ன சொன்ன, நீ வந்து அன்னைக்கு வந்து ரம்யா ஒரு விஷப்பாம்பு. நீங்கள் அந்த எடிட்டருடைய குசுமை நீங்கள் பார்க்கலாம். எடிட்டர் அதாவது ரம்யா வந்து ஒரு பாம்பு நீ சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, சூப்பர் டீலக்ஸில் அங்கே ஒரு வாஷ் பேஷன் இருக்குது, அங்கே வந்து அந்த டேப் வந்து பாம்பு மாதிரி தான் இருக்கும். அதை காட்டுறாப்புல ரம்யா பேசிகிட்டு இருக்கும்போது அதை காட்டுறாப்புல. குசும்புக்காரன் தான் நீ. ஆனால் ரம்யா கேட்குறாங்க, என்னை வந்து அன்னைக்கு நீ பாம்புன்னு சொல்லிட்டு நான் எவிக்ட் ஆகும்போது அந்த அழுவுற, திரும்ப நான் நேற்று வரும்போது அவ்வளோ அழுவுற, என்னை பாம்புன்னு சொன்ன சாண்ட்ரா உண்மையா, இல்லை நேற்றுக்கு அழுததோ அன்னைக்கு அழுத சாண்ட்ரா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கரெக்டான கேள்வி தானே. இப்போ சேச்சி வந்து என்ன சொல்லணும், நான் எதுக்காக அப்படி சொன்னேன், எந்த நேரத்தில் சொன்னேன், எப்படி சொன்னேன், அந்த நேரத்தில் பார்வதி கூட இருக்கும்போது என்ன ஆச்சு, இதெல்லையா சொல்லணும். சேச்சி நைஸாக எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறீங்க, நான் நடிக்கிறேன்னு தானே சொல்கிறீங்க, நீயும் அதை தானே சொல்ல போகிற, சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் நீ நடிக்கிறதான், நீ பச்சையாக நடிக்கிறதான் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா எந்திரிச்சு போயிட்டாங்க. ஸோ ரம்யாவுடைய வன்மத்தை இறக்கி வச்சிட்டாங்க. இப்போ என்னன்னா, வியானா டார்கெட்டு சாண்ட்ரா, ரம்யா டார்கெட்டு சாண்ட்ரா. தப்போ சரியோ, ஒரு நபரை வந்து ஒரு குரூப் வந்து டார்கெட் பண்ணால் அந்த நபருக்கு தான் வந்து வெளியில் பாசிட்டிவாக போகும். அது இவங்க தெரிஞ்சு தான் பண்ணுறாங்களான்னு தெரில. நீங்கள் திரும்பவும் பார்த்துட்டு வந்து மறுபடியும் நீங்கள் அதை பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரியா? ஸோ இது சாண்ட்ரா உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உள்ளே போயிட்டு எல்லாத்துக்கும் அழுதுகிட்டே இருந்தால் எப்படி சாண்ட்ரா, உள்ளே போயிட்டு மறுபடியும் ரம்யா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை நான் லைவில் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, நான் பாம்புனா நீ என்ன அனக்கொண்டாவா, அப்போ நீ யார் அப்படின்னு கேட்டது வந்து நிஜமாகவே வந்து எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அந்த நேரத்தில். நான் பாம்புனா அப்போ நீ யார், கரெக்டு, நான் விஷப்பாம்பு, நீ அனக்கொண்டா, கரெக்டு தான். ஏன்னா சாண்ட்ரா வந்து கூட இருக்கிறவங்களே முழுகிடுவாங்க, அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான். ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரில. உங்களுடைய டாப் 6 கண்டஸ்டண்ட்டை நீங்களே டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கே தெரியுது இந்த சீசனில் இருக்கிற ஒருத்தனும் உருப்படியானவன் இல்லை. ஆனால் கரெக்டாக 2 பேர் மட்டும் வர்றவங்க எல்லாமே அவாய்ட் பண்ணுறாங்க. திவாகர் மட்டும்தான் வினோத் பேரை சொல்லிக்கிட்டே இருக்காரே தவிர்த்து வேறு யாரும் வினோத்தை பற்றி பேசலை. அதே மாதிரி திவ்யாவை பற்றியும் யாருமே பேச மாட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 4 பேர் மேலே தான் அரோராவே விட்டாங்க. சபரி, விக்கல்ஸ், விக்ரம், சாண்ட்ரா, இந்த 3 பேரை தான் போட்டு அடி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேபி அமித் வந்தால் அவரோட டார்கெட் முழுக்க யாராக இருப்பாங்கன்னா திவ்யா. வரட்டும் நம்ம அமிதாப் பம்பாவையும் போட்டு பொழப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து சரியாக தப்பான எனக்கு தெரில. கண்டென்ட்டுக்காக என்னமோ ஒன்று பண்ணுறாங்க. பட் இது எனக்கு வந்து அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லை, நல்லா இல்லை. உங்கள் கண்டஸ்டண்ட்டை நீங்கள் இனிமேல் வந்து நீங்கள் தான் மேலே கொண்டு போகணும். நீங்கள் வந்து அமுக்குறீங்க அவங்கள. உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.